அம்பேத்கருக்கு முந்தி சிந்தித்தவன் என் பாட்டன் அயோத்திதாசன். சம பங்கு என்பதை ஏற்கவில்லை, உரிய பங்கு என்று பேசியவன் என்னுடைய பாட்டனடா அயோத்திதாசன். எப்படி சமபங்கு சரியாக இருக்கும்? நீ 12 காலமாக மாளிகையில் வாழ்கிறாய், நான் மண் குடிசையில் இருக்கிறேன். நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். நீ 11 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்படாத சமூகத்திலிருந்து வருகிறாய். நீனும் நான் ஒன்றென்றால் எப்படி? உரிய பங்கு. அவர் பேசி சிந்தித்து எழுதி பல ஆண்டுகள் வைத்து தாண்டா அதே கருத்தை என்ன அம்பேத்கர் வலியுறுத்தினார். அறிவு சமூகம் ஒரு எழுச்சி விட்டு எழுது. தமிழ் தேசிய அரசியல் தமிழ் பிள்ளைகள் வெறிகொண்டு எழுதுகிறோம். இழந்த உரிமையை மீட்க, இருக்கிற உரிமையை காக்க வெறிகொண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுல குறுக்க பெத்த தாய் தந்தையில வந்தாலும் எங்களுக்கு எதிரி இருக்கிறார். பன்னெடுங்காலமாக பசித்து கிடக்கிற புலி வெறி கொண்டு வேட்டைக்கு வரும்போது எதிர்த்து எவன் வந்தாலும் அடிதான். இங்க மும்முனை போட்டிமா, இருமுனை போட்டிமா, நான் ஒரு போட்டி கிடையாது. அந்த 3 கட்சிகளும் ஒரே போட்டி நிக்குது. நாம் தமிழர் கட்சி வேற போட்டி நிக்குது. அவர்கள் எல்லோரும் ஈவேராவின் மக்கள், நாங்கள் எங்கள் தலைவனின் மக்கள், எங்கள் முன்னாளின் மக்கள். இன்னும் இதுவரை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வச்சிருக்கேன். இன்னும் இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு இடம் இல்லை. அதனால நான் தம்பிக்கு சொன்னேன், 2 ஒரு படத்தை ஒரே இதில் வச்சு விடுறா அப்படின்னு. அவர்கள் இருமொழி கொள்கை, நாங்கள் கொள்கை மொழி ஒன்றுதான். எங்கள் உயிர் மொழி தமிழ். விரும்பினால் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. இது எங்கள் பாட்பாடு. அவர்கள் இலவசம், இலவசம். நாங்கள் இலவசம் இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில்லாது என் இனத்தின் மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். இங்கே திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றல்ல. அது தமிழ் தேசியத்தின் புண் திராவிடம். அது கண்ணல்ல புண். இது ஒரு சாப்பாடு, திமுக ஒரு சாப்பாடு, அதிமுக ஒரு சாப்பாடு. ரெண்டையும் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு சாப்பாடு கொண்டுட்டு ஒரு சாப்பாடு. இவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள்? எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், நாங்கள் எல்லோரும் ஒன்னா நிற்போம். இவர்கள் எப்படியாவது பிஜேபி வரவே விடக்கூடாது, அதனால் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், நாங்கள் எல்லாரும் ஒன்னா நிற்போம். நாங்கள் இந்த ஆட்சி பிடிக்கவே இல்லை, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதிமுக, அதிமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் திமுக. நாங்கள் நீங்க 2 பேருமே சொல்றது சரிதான். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஒன்னா நிற்போங்கிறாங்க. அதனாலதான் நாங்க ஒன்னா நிக்கிறீங்க, உங்க எல்லாரையும் காலி பண்ணணுங்கிறதுக்காக தான். இவர்கள் அரசியல் கோட்பாடு திமுகவை எப்படியாவது ஆட்சியில் அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். அகற்றிவிட்டு யாரை அமர செய்வீர்கள்? அதிமுகவை பேய் விவாதத்தை செய்து பிசாசை திருமணம் செய்வது, பிசாசை விவாதத்தை வைத்து பேயை திருமணம் செய்வது. இந்த பேயை விரட்டிவிட்டு தேவதையை உட்கார வைத்தால் சரி. இது எப்படி கதை? நபிகளாற்று கேட்கிறாங்க, நபிகளே இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தான் என்கிறார். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் எப்பக்கமும் சாயாது. நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, அதுக்கு ஒரு தண்ணீர் தேவை. தீமையை தீமையை வைத்து ஒழிக்க முடியாது, அங்கு ஒரு நேர்மை தேவை. அந்த நேர்மையான ஆற்றாக தமிழ்நாட்டில் உங்கள் பிள்ளைகள் தனித்து